ஹாய் தோழர்ஸ். இந்த பாபரி மஸ்ஜித்தை இடிச்சதை ஒட்டி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அதை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மஹந்த் பாபா லால் தாஸ் டிசம்பர் 1949 முதல் தடவையாக செவுரேறி குதித்து திருட்டுத்தனமாக ராமர் சிலையையும் சீதா சிலையையும் கொண்டு போய் பாபரி மஸ்ஜித்குள்ளே வைக்கிறாங்க. 1949க்கு முன்னாடியே அந்த அயோத்தியா லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் கோர்ட்டில் இருக்குது. பிரிட்டிஷ் காலத்திலேருந்து அது கோர்ட்டில் இருக்கிற ஒரு கேஸ் தான். அதில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அந்த கேஸ் இன்னும் தீவிரமடையுது. பிற்பாடு ராஜீவ்காந்தி ஷா பானு கேஸுக்கு அப்புறம் ஹிந்துக்களை அப்பீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாபரி மஸ்ஜித்குள்ளே திருட்டுத்தனமாக வச்ச ராமர் சிலையும் சீதா சிலையும் ஹிந்துக்கள் வழிபடலாம் அப்படின்ட்டு கேட்டை திறந்து விடுறாரு. அப்புறமேல அந்த கேஸ் தொடர்ச்சியாக நடக்குது. 1983 லக்னோவில் இருக்கிற ஹைகோர்ட்டு இந்த பாபா லால் தாஸை தான் அந்த ராமர் சிலைக்கும் சீதா சிலைக்கும் பூஜை பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட முதல் பிரீஸ்ட். ஆனால் இந்த பாபா லால் தாஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. இந்த விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத் அவங்க பண்ணுற போலரைசேஷனை எதிர்த்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராமர் பேரை சொல்லி இந்த விஹெச்பி பண்ணுற வசூல் வேட்டைகளை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இந்த பாபரி மஸ்ஜித்தை இடிக்கிறதுக்கு விஹெச்பி பிளான் பண்ணுது. இந்த பாபரி மஸ்ஜித்தை இப்போ இடிக்கிறதுங்கிறது ராமர் கோயிலை இடிக்கிறதுக்கு சமம். ஏன்னா ராமரும் சீதையும் உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தான் விஹெச்பி ரொம்ப காண்டாயிடுறாங்க. உடனே விஹெச்பி என்ன பண்ணுறானுங்கன்னா அன்னைக்கு கல்யாண் சிங் தலைமையில் இருந்த பிஜேபி கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை அந்த தலைமை அர்ச்சகர் போஸ்ட்ல இருந்தே தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாபா லால் தாஸ் என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு தனக்கான செக்யூரிட்டியும் வாங்கிக்கிறாரு. இதனடா வம்பா போச்சுன்னு பல தில்லாலங்கடி வேலைகள் பண்ணி அந்த கல்யாண் சிங் கவர்மெண்ட் இவரோட செக்யூரிட்டியும் வாபஸ் வாங்குறாங்க. அப்புறம்தான் டிசம்பர் 6, 1992 அன்னைக்கு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுது. அந்த டெமாலிஷனுக்கு அப்புறம் நவம்பர் 1993 இந்த பாபா லால் தாஸ் அவர்கள் சுட்டு கொல்லப்படுறார். அது மர்மமான நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டாருன்னு சொல்லி அந்த கேஸையும் மூடிட்டாங்க. ஊர் உலகத்துக்கே தெரியும் யார் அவரை கொன்னாங்கன்னு. இன்னைக்கு நாங்கள்லாம் ஹிந்துக்கள், எங்களோட ஹிந்து நம்பிக்கைப்படி ராமர் அங்கே தான் பிறந்தாரு, அதனால அங்கே கோயில் கட்டுறது ரொம்ப சிறப்பானதுன்னு கொண்டாடுறீங்களே. நீங்கள் நம்புகிற ஹிந்து மதத்தை போற்றி தினந்தோறும் அதே ராமர் சீதா சிலைக்கு பூஜை பண்ண ஒரு பிரீஸ்ட்டை கொன்று புதைச்சிட்டு தான் அதுக்கு மேலே இந்த ராமர் கோயிலை கட்டியிருக்கீங்க. இந்த அயோத்தியாவில் கட்டியிருக்கிற ராமர் கோயில் உங்கள் ஹிந்து நம்பிக்கை இல்லை, அது ஹிந்து க்ரூயாலிட்டி. இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹேட். ஜெய் பீம்.